வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சனி வக்ரம் உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? சனி பகவான் இப்போ 26/7/2026 முதல் டிசம்பர் 10 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 138 நாள் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்குமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, உங்களுக்கே தெரியும். இப்போ இது வக்ரம் அப்படிங்கும்போதே ஒரு இழுவைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா சூரியனோட ஆற்றல் வந்து இந்த சனீஸ்வர பகவானை கொஞ்சம் இழுக்கிறதுனால அந்த வக்ரகதியில் அது பின்னோக்கி செல்கிற மாதிரி ஒரு பிம்பம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர நகர்வு தான் இருக்குமே தவிர பெருசாலாம் இது இருக்காது. அப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படிம்பாங்க. பின்னோக்கிலாம் செல்லவே செல்லாது. எப்படின்னா இந்த வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஹைவேஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு பஸ் போயின்னு இருக்குது, உங்கள் பஸ்ஸு பின்னாடியே வந்துட்டுருக்கு, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் இதில் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் ஜன்னல் வழியாக அந்த வண்டியை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டும் நம்ம இதுலேயே தான் வருது. ஆனால் அந்த வண்டி வந்து உங்களுக்கு பின்னால் போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. அந்த மாதிரி இந்த வக்ரம் அப்படிங்கிறது அந்த ஒரு கிரகத்தோட ஒரு வேலையை செய்ய விடாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த மீன ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரகதியில் இயங்க போகிறார். கிட்டத்தட்ட அந்த சூரியன்லேருந்து 9வது இடம், 8, 9, 10 அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாலே வக்ரம் தான். அப்போ இந்த சூரியனோட நகர்வும் இருக்கும், இந்த சனீஸ்வர பகவானோட இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம். அதுக்கப்புறம் டிசம்பர் 10 தான் வக்ர நிவர்த்தி ஆறார். ஏன்னா சூரியனும் சந்திரனும் இது சனீஸ்வர பகவானும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்துடுவாங்க. சனி பகவான் உங்களுக்கே தெரியும், தர்மகாரகன், நியாயவான். அப்போ சில ராசிகளுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய அளவில் இருக்கும் இந்த வக்ரம். சில ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆக இந்த சனி பகவானோட வக்ரகதி இந்த தடவை பார்த்திங்கன்னா அதே ராசியில் தான் இருக்குது. அதனால் பிரச்சனையே கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே தான் அவர் வக்ரகதி அடையிறார். அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கும்பராசிக்கு வர போகிறதில்ல. ஸோ மீன ராசியில் வக்ரம் அடையக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். இது ராசிக்கு 5 குடை கிரகம், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த துலா ராசிக்கு எப்படி இருக்கும்? 4.5 மாத காலங்கள். ஏன்னா ஒரு மாதம் 10 நாள் 15 நாள்னா கூட பரவாயில்ல. 4.5 மாத காலத்துக்கு. ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி இந்த ராசிக்கு யோகாதிபதி, அதாவது முதல் தர யோகாதிபதினு கூட சொல்லலாம். துலா ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடியவர். அந்த கிரகம் வக்ரமாகும்போது இந்த 4.5 மாதத்துக்கு எப்படி இருக்கும்? துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்ததுலேருந்தே இந்த ஆதிபத்தியம் வந்து நல்லா வேலை செய்யுது. எப்படின்னா 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் பார்த்திங்கன்னா இப்படியும் நடக்கும், அப்படியும் நடக்கும். ஒன்று உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும், நிறைய பேர் கிடச்சிருக்கு. உத்தியோகம் போயிட்டுருக்கு நிறைய பேருக்கு. ஏன்னா இப்படியும் நடக்கும், அப்படியும் நடக்கும். தசாபக்தி சரியில்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக உத்தியோகம் மாற்றம் இருந்திருக்கு. அதேமாரி கடன் சுமை, நிறைய பேருக்கு கடன் சுமை குறைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு கடன் சுமை குறைஞ்சிருச்சு நல்லா. ஏன்னா ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு, நிலையான ஒரு வருமானம். அந்த வருமானத்தை வச்சு சேமிப்பு அதிகமாக இருக்குது, கடன் சுமை குறைஞ்சிருக்கு. சில பேருக்கு கடன் சுமை அதிகமாக இருக்குது, ஒரு சில சார் இருக்குது. அப்போ இந்த சனி பகவான் யோகாதிபதி இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு வந்துச்சு. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. நமக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உச்சம் அடைந்த. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த துலாம் ராசினியர்கள் எப்போவுமே தராசு மாதிரி இருக்கணும், நீதிமான், நியாயமான். சப்போஸ் அந்த இடத்துல உன்னோட பேச்சு எடுப்படலையா, வேலைக்கிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு உண்மையான ஒரு சனி பகவான் நன்மையை தான் செய்வார். சூப்பராக. அப்போ இந்த 6ஆம் இடத்துல அவர் வந்து வக்ரம் அடைகிறார். கண்டிப்பாக இந்த காலகட்டம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். அதான் சொன்னேன், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர்வுகள் வரும்.
அதான் வேலை பத்தி தான் கேட்கலான்னு. ஏன்னா நிறைய வேலை பிரச்சனை இருக்கு துளாராசி. பிரச்சனை இருக்கு. இது வந்து 2024 இருந்து இருக்கு. ஆமா, ஏன்னா உத்தியோகத்தில் அவங்க வந்து அவங்க நினைச்சது நடக்கல. எப்படின்னா அதான் சொல்லேனே, அவங்க வந்து நீதிமான், நியாயவான், நண்பர்கள், அவங்க எல்லாருமே வந்து இவங்கள மாதிரியே நல்லவங்களா இருக்கணும். அது முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா தன்னை போல் பிறரை நேசின்னு வேணா சொல்லலாம். தன்னை போல் பிறரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி? ஆமா, அது நினைக்கக்கூடாது. அப்போ இவங்க வந்து அதில் தான் சில பேருக்கு வந்து கஷ்டங்கள் உத்தியோகத்தில். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணணும்? உத்தியோகத்தில் கண்டிப்பாக அனுசரித்து தான் போகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா சார் நம்மளோட உத்தியோகம் என்ன, அதை பார்த்தா போகிறோம், மற்றபடி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போதே துலாம் ராசியினர்களுக்கு ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக தான் இருக்கும். ஏற்றம் வரும்போது சேமிச்சுக்கணும், இறக்கம் வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் இவங்களுக்கு எப்போவுமே. ஏன்னா இவங்க வந்து தராசு, ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கணும். துலாம் ராசி நேர்களை பாருங்கள், நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கே கூட ஜாதகம் நிறையா வந்திருக்கும் பாருங்கள். எல்லாம் வந்து பட்டும் படாமலும் இருக்கிறவங்க தான் கரெக்டாக இருந்திருக்காங்க. என்ன படாடவமாக இருந்தவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டவங்க உயர்ந்த நிலைவு போயிருக்காங்க. அப்போ இப்படி அப்படி அதுதான் அவங்களோட லைஃபே. அடுத்தவங்க மேலே பாசம் வைக்கிறதும் அதிகம் சார். ஆமாம், அதுதான் பெரிய ஒரு இது. அதுக்காக தான் எப்போவுமே அக்ஞானம் ரொம்ப வச்சக்கூடாது. அக்ஞானம்ங்கிறது என்னென்னா அதீதமான ஒரு பாசம். அப்போ சில சமயம் பார்த்திங்கன்னா விரக்தியாகவும் பேசுவாங்க. எப்படின்னா மரம் வச்சவன் தண்ணி விடுவான், மரம் வச்சவன் தண்ணி விடுவான்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா அப்போ நீ என்ன பண்ண போகிற? இப்போ கடவுள் வந்து நம்மளை ஏன் படைச்சிருக்கார்? நமக்கு ஒரு கட்டளைகள், இதெல்லாம் பண்ணணும்னு நமக்கு ஒரு இது. அப்போ அதெல்லாம் நம்ம பண்ணணும்ல. அதை விட்டுட்டு கடவுள் பார்த்துப்பான் அப்போ இவர் எதுக்கு? ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி. அப்போ இந்த ராசியில் பொதுவாகவே அப்போ அது பிரச்சனையே கிடையாது. நமக்கு என்ன வேலையை பகவான் கொடுத்துருக்கார், கடவுள் கொடுத்துருக்கார், அதை நம்ம கரெக்டாக செய்யணும், அவ்வளோதான். இப்போ எல்லாருமே ஜோசியர் ஆகிட முடியுமா? ஆக முடியாது. அதுக்கு சில இதெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சார், தெரிஞ்சுக்கணும், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். பட் அப்போ தான் அவங்க ஏமாறாமல் இருப்பாங்க. ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ யாருமே வந்து சார் இப்போ ஜோதிடம் என்கிட்ட பலன் கேட்க வர்றவங்களே ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொன்னால் போருங்கிறாங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு அது தேவை, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஹோட்டலில் இருக்கிற அத்தனை மெனுவும் நீங்கள் உட்காந்து படித்து பார்த்து எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கும் கம்பேர் பண்ணி இப்போ ஒரு இந்த ஹோட்டலுக்கு அந்த ஹோட்டலுக்கு அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தேவை? உங்களோட பிரச்சனை என்ன? வேலை, கல்யாணம், குழந்தை பாக்கியம், இதை மட்டும் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ. ஸோ அவங்க தெளிவாக இருக்காங்க எல்லாருமே, ஜாதகம் பார்க்க வர்றவங்கலாம். அப்போ எல்லாருமே ஜோதிடர்களாக முடியாது. அப்போ அந்த வேலை சில பேருக்கு பகவான் கொடுத்துருக்காங்கன்னா அதை அவங்க கரெக்டாக பண்ணணும். அந்த மாதிரி இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறார். அப்படிங்கும்போதே சுகாதிபதி வக்ரம் அடைகிறார். அப்போ உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஓகே. அடுத்தது பஞ்சமாதிபதி வக்ரம் அடைகிறார். குழந்தைகளை கவனிச்சுக்காங்க. ஆன்மீக பயணங்கள் வரும். ஏன்னா கேது வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். கேது 11ஆம் இடத்துல இருந்தாலே ஆன்மீக பயணம் கிடைக்கும். டப்புன்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்காவது போயிட்டு வந்துடுவாங்க. ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு கோயில் இருக்கும், அவங்க இவ்வளோ தினம் கவனிச்சிருக்கவே மாட்டாங்க, போயிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரிலாம் கிடைக்கும், அதெல்லாம் அவைல் பண்ணிக்கணும். இல்லை, நிறைய கோயில் குளம் சுற்றுறவங்கெல்லாம் வந்து துலாம் ராசியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் தெரியும் ஆன்மீகம், ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இல்லையா? அதனால அதெல்லாம் எடுத்துக்கிட்டா தான் அது வேலை செய்யும். அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போ அந்த இதெல்லாம் எடுத்துக்கணும். சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க, அந்த அவாய்ட் பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே. அதேமாரி அளவுக்கு அதிகமாக சினிமா பார்க்குறவங்க இவங்களாம் தான் இருப்பாங்க. சினிமா மோகம். ஆமாம், சினிமா விருப்பம் சொல்லலாம், மோகன் சொல்லக்கூடாது. சினிமா விருப்பம், சினிமா அதிகமாக. ஏன்னா சுக்கிரன். ஸோ சினிமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா சார் இந்த உலகத்தை சுற்றிப்பாருன்னு சொல்லி தான் கடவுள் அனுப்பிச்சிருக்கார். சந்தோஷம், அவ்வளோதான். அதனால சந்தோஷமாக இருக்கட்டும். பட் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அதை அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே சூப்பர். அப்போ இந்த 4-5 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சாலும் உத்தியோகத்தில் ஒரு உயர்வை கொடுத்துருவார். புதுசாக வேலை தர்றவங்களா நல்ல வேலை கிடச்சிடும், அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி. அதுமாதிரி பிஸ்னஸ் ரொம்ப நல்லா நடக்கும். ஆனால் அவங்க குடும்பத்தில் சில பேருக்கு வேறு மாதிரி ஒரு இது நடந்தது அப்படின்னா, அதாவது அஷ்டமத்து சனி அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா, அவங்க கொஞ்சம் அந்த பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் அவங்களுக்கு கிடைக்கும்.
பட் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. என்ன, ஏதோ ஒரு ரூபத்தில் அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா பிஸ்னஸ் நல்லா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ வரும்போது அந்த குடும்பத்துக்கு உண்டான ஒரு தேவைகளை இவங்க நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது சார் இந்த காலகட்டங்களில்? ஏன்னா ராசிக்கு அஷ்டம சனி கிடையாது, ஏழரை சனி கிடையாது. ஆமாம். திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்பு ஒன்று. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை எப்படி இருக்கும்? ஏன்னா சனி வக்கரமாகிறார் இல்லையா, அதனால். சனி வக்கரமடைகிறார் அப்படின்னாலும் குருவோட பார்வை வந்து 2ஆம் இடத்துல விழுது. ஸோ குடும்பம் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடம் அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் சொல்லிட்டேன் நான். அது உத்தியோகம், தொழில், வியாபாரம்லாம் இவங்க நல்லபடியாக இருந்தாலே போகிறோம். ஆமாம். குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக இவங்களுக்கு இனிமையாக தான் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு இல்லையா, வக்கர சனி. அதனால தான் நான் இந்த கேள்வி கேட்க, வேற ஒன்றும் இல்லை. பட் குடும்ப வாழ்க்கைங்கிறது இவங்க எப்போவுமே கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக தான் இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கை துணை பேரில் இவங்களுக்கு ரொம்ப ஒரு அதீதமான ஒரு கற்பனையோடு போவாங்க. எப்போவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்கன்னா அதீதமான கற்பனையில் இருப்பாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை துணை வந்த உடனே வாழ்க்கை துணையோட ஒரு முன்னேற்றத்தை தான் இவங்க பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இவங்க குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதுசாக திருமண யோகத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவோட பார்வை 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல விளையாடுறதுனால கண்டிப்பாக ஒரு நன்மை அற்புதமாக கிடைக்கும். நல்ல ஒரு திருமண யோகம் உண்டாகும். ஓகே. துளாராசிக்கு பரிகாரம். துலாம் ராசிக்கு பரிகாரம் அப்படின்னாலே இவங்க எப்போவுமே இந்த மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவான் இவங்களுக்கு உச்சம். ஸோ இவங்க அந்த எப்போவுமே பண்ணுறது சனி பகவான் வைக்கிற 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 7ல் இருந்தாலும், அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி, இவங்க பண்ணாலே ரொம்ப விசேஷம் மாற்றுத்திறனாளிக்கு. அதேமாரி சனி பகவானுக்கு எல் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் இப்போ ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு, எல் தீபம் ஏற்றக்கூடாது. ஏன்னா அந்த தானியம் வந்து வெடிக்கிறது பார்த்தீங்களா, வெடிக்கும்போது நம்மளோட குடும்பமும் வெடிச்சு போயிடும். ஆகம விதிப்படி பண்ணலாம். ஆமாம், புரியுதா? யாகம் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா அரிசி தானியம் தானே அரிசி. ஆமாம். ஆனால் அந்த அரிசியோட நெய் கலந்து அந்த ஆகுதி கொடுப்பாங்க அக்னிக்கு. அது எதுக்குன்னா அந்த அக்னி பகவானுக்கு டைரெக்டாக போகும் அது. அந்த இது என்னென்னா இந்த புகை மேகத்துக்கு போய் மேகம் மழையை பொழிவிக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்தே உண்டு. அதனால தான் அந்த ஹோமம் யாகம்லாம் கொண்டு வந்தது ஆன்மீக விஷயத்தில். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் எள் தானியமாக இருந்தாலும் எள் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். இதை வந்து காஞ்சி மகா பெரியவாளே சொல்லியிருக்கா. ஆகமப்படி பண்ணலாம், வீட்டில் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், அதுதான் மெயின். இந்த வீட்டில் பண்ணக்கூடாதுங்கிறத தான் இவங்க வந்து கோவில்லையும் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. கிடையாது, கோவிலில் பண்ணுறது நம்ம பண்ணலாம் தாராளமாக ஆகம விதிப்படி. அப்படி தப்பு அப்படின்னா எல்லா கோவில்லையும் அதை தடை பண்ணியிருக்கணுமே. யோசிச்சு பாருங்கள், எல்லா அந்த நம்மளோட ஆன்மீக பெரியவர்கள்லாம் இதை தடை பண்ணியிருக்கணுமே. எல்லா கோவில்லையும் கிடையாது. அப்போ எள் தீபம் ஏற்றுறது விசேஷம். ஸோ இந்த எள் தீபம் இவங்க சனிக்கிழமை சனி பகவான் காயத்ரி சொல்லி இந்த எள் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எள் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, இது மாதிரி ஒரு பொருள் இருக்குது அப்படின்ற மாதிரி எந்தெந்த லக்னத்துக்கெல்லாம் ஏற்றக்கூடாதுன்னு வேணால் இருக்குது. ஆமாம், ஒரு சில லக்னங்களுக்கு சனி பகவான் ஆகாது. ஒரு சில டைமில் வந்து நெகட்டிவான தசை நடக்கும், அவங்களுக்கு ஏற்றக்கூடாது. என்னோட கான்செப்ட் படி கரெக்டு, அவங்களுக்கு அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுலேயே கூட பார்த்தீங்கன்னா சார், அதான் சார் சொல்கிறேன், இப்போ உங்களோட கணிப்பு அப்படி இருக்குது, என்னோட கணிப்பு இப்படி இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, கடக லக்னத்துக்கு சனி பகவான் பகை, பயங்கரமான பகை. ஆமாம், கரெக்டாக. கடக லக்னக்காரர்களுக்கு சனி தசை வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சனி தசையை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஆமாம், கரெக்டாக. ஆனால் அதே கடக லக்னம் துலாம் ராசின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. ஏன்னா துலாம் ராசிக்கு அவர் உச்சம், ஆமாம், லக்னத்துக்கு அவர் இது. ஆனாலும் அந்த பாயிண்ட்டை அவர் கொடுப்பார். கடக லக்னக்காரர்களுக்கு இந்த சனி தசை வரும்போது கண்டிப்பாக கொடுப்பார். ஏன் அப்படின்னா விசாக நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், இதிலெல்லாம் வந்து அந்த குரு தசை அடுத்தது சனி தசை தான். சனி தசை வரும்போது கண்டிப்பாக நடக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சனி பகவான் நல்லதே பண்ணுவார். ஓகே, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அப்போ இந்த எல் தீபம் ஏற்றுறது தப்பே கிடையாது. மகாபெரிவாலே சொல்லியிருக்கனால எல் தீபம் ஏற்றலாம். ஸோ இந்த பரிகாரம் இவங்க பண்ணாலே துலாம் ராசி நேயர்களுக்கு 4-5 குடை அதிபதி 6ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருந்தாலும் ஒரு கண்டிப்பாக உயர்வினை இந்த 138 நாட்களும் தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.